ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கான வீடியோ பார்த்துடலாமா? காலையிலே கிளைமேட் இப்படி தான் இருந்தது. நைட்டெல்லாம் மழை இல்லை, அதனால் காலையில் கிளைமேட் கிளியராக இருந்தது, நல்லா இருந்தது. அதிகம் குளிரும் இல்லை, நல்லா இருந்துச்சு. 6 மணி இருக்கும் இந்த வீடியோ. அப்புறம் ஒரு 7 மணி போல் லேசாக வெயில் எட்டி பார்த்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பயும் போல் அம்மா வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நேரமாக வேலை முடிஞ்சது. சாப்பாடாக்கி நேற்று வச்சு குழம்பே வச்சுட்டாங்க, அதனால் கிளம்பிட்டாங்க. பப்பாளி குழம்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலைல அதையே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானத்துக்கு சாப்பாடும் எடுத்துட்டாங்க தூரத்துக்கு காடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாப்பா எந்திரிச்சிட்டா. அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சா. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அவள்கிட்ட. விளையாடிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. அவளுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. 9 மணி இருக்கும். கிளைமேட் இப்படி தான் இருந்தது, கிளியராக இருந்தது. ஸ்கை வந்து நல்லா கிளியராக இருந்தது, பார்க்கவே அழகாக இருந்தது. அப்புறம் பாப்பாவை பார்க்க ஊர்லேருந்து அவங்க அப்பா வந்துட்டுருக்குன்னு சொன்னார். சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் பஸ்ஸில் வரது வீடியோ எடுத்து போட்டார். அவரை வீடியோவில் போட வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் அவர் போடல. அவர் பஸ்ஸில் வால்பாறை பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு பாருங்கள். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் எங்கள் பஸ்ஸு. புது பஸ் விட்டுருக்காங்க. அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்தோடனே பாப்பா சேரமாட்டான்னு நினச்சா, ஆனால் சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் அவருக்கு உடனே நேற்று அம்மா கொண்டு வந்திருந்தாங்களே கீரை, அதே கீரையை பொரித்து சமைச்சாச்சு. அப்புறம் முட்டை வேக வச்சு அவருக்கு தனியாக சாப்பாடு ஆக்கிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு காலையிலே மாவாட்டியாச்சு. அப்புறம் வீட்டில் விளைஞ்ச புதினா தான் இது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்புறம் புதினா சட்னி அரைச்சிக்கலான்னு அதையும் அரைச்சிட்டு அப்புறம் அம்மா இட்லி ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் அரைச்சி இன்றைக்கான டின்னரையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தெந்த எஸ்டேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட சொல்லியிருந்தேன். எல்லோரும் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் பண்ணாமல் விட்டுருந்தீங்க. எல்லோரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.